சீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்கலனை வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட்டை வந்து அனுப்புறாங்க நிலவுக்கு. சிறப்பான விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல ஒரு ட்ரில்லரும் ஒரு ரோபோவும் அனுப்புறாங்க. ஸோ எதுக்காக கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மிஷின் ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. நிலாவில இருந்து என்ன பொருளை அந்த விண்கலன் எடுத்து வந்துச்சு, அதுல என்னென்ன தாதுக்கள் இருக்கு அப்படின்ற விவரத்தை நாம இப்போ பார்த்துருவோம். உலகத்துல கிட்டத்தட்ட 195 நாடுகளுக்கு மேல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, வளர்ந்த நாடுகள் பல நாடுகள் இருக்கு. ஆனா இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிலவுக்கு போய் வரக்கூடிய அந்த நாடுகளும் பாத்தீங்கன்னா அதுல அமெரிக்காவும் ரஷ்யா தான் ரொம்ப முன்னுரிமையா இருக்கு. சமீபத்தில் நம்ம இந்தியா கூட பாத்தீங்கன்னா நிலவுக்கு வந்து ராக்கெட் அமைச்சு வெற்றி பெற்றாங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிலவுக்கு மறுபக்கமா இருக்கக்கூடிய பக்கத்துக்கு யாருமே போனதில்லை அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தென் துருவ பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தென் துருவத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம்லாம் இருக்கு, என்ன வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மண்கள்ல என்னெல்லாம் வளம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல உலக நாடுகள் வந்து ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இருக்கக்கூடிய வளங்களை யார் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்குபை பண்றாங்க அப்படின்ற விஷயம் தான் இதுல ரொம்ப போட்டியா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்காக உலக நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் டஃப் போடுற விதத்துல சீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்கலனை வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட்டை வந்து அனுப்புறாங்க நிலவுக்கு. ஸோ இதுல இருக்கிற ஃபெசிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறப்பான விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல ஒரு ட்ரில்லரும் ஒரு ரோபோவும் அனுப்புறாங்க. ஸோ எதுக்காக கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மண் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு எடுத்து வர்றதுதான் இந்த பிளானு. ஸோ இது வரைக்கும் போன எல்லாருமே அங்கேயே கூட டெஸ்ட் பண்ணி தகவல் அனுப்புற மாதிரி இது மாதிரி விஷயம் தான் வந்து இந்தியா கூட அனுப்புனாங்க. ஆனா இவங்க சாம்பிள்ஸை பூமிக்கே ரிட்டர்ன் எடுத்துன்னு வர அளவுக்கு ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க போல. ஸோ இதனால அந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட லாஸ்ட் வீக்ல வந்து அங்கிருந்து மாதிரிகளை சேமிச்சு பூமிக்கு திரும்பி வெற்றிகரமா வந்து சேர்ந்துச்சு. இதுதான் வந்து இதுல வெற்றிகரமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ சீனா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல சாங்கே 6 அப்படின்னு ஒரு விண்கலத்தை தான் வந்து நிலவுக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ இந்த நிலவுக்கு போன இந்த விண்கலம் சாங்கே 6 முதல்ல சாங்கே அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சீனாவில் வந்து பாத்தீங்கன்னா சாங்கே என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை குறிக்குது. ஸோ நம்ம மொழியில சந்திரன். சந்திரன் வந்து அவங்க கடவுளாகவும் வழிபடுறாங்க. இதனாலதான் அவங்க அனுப்பிச்ச நிலவோட எல்லா திட்டத்துக்கும் அந்த மிஷினோட நிலவோட பேரையே வைக்கிறாங்க. ஸோ சாங்கே 6 அப்படின்றது மூலியமா தான் வந்து இந்த ராக்கெட்டை வந்து அனுப்பி வச்சாங்க. ஸோ இது மூலியமா போன இந்த ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நிலவுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெரும் நம்ம நிலவு பார்க்கும்போது நம்ம பூமி போலே இருக்கும் போல நினைக்கிறோம். ஆனா அங்க நிலவு வந்து பாத்தீங்கன்னா பல விண்கற்கள் தாக்கப்பட்டதால அது நல்ல பல்வேறு குழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ரொம்ப ஆழமானது அந்த குழிகள் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ராக்கெட் இறங்கிச்சுன்னா விழுந்துரும், உடஞ்சிரும், நொறுங்கிடும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சமதள பக்கங்களே அங்க கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் மர்மமான விஷயமா பார்க்கப்படுது இந்த அதாவது நிலவுக்கு மறுபக்கம். நாம வெளிச்சத்தை மட்டும் பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த வெளிச்சத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே போட்டி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சைனா வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்கலத்தை சாங்கே 6 அப்படின்ற இந்த விண்கலத்தை அனுப்பிச்சு வச்சதுனால அந்த மறுபக்கத்துக்கு அந்த விண்கலன் போய் கிட்டத்தட்ட 53 நாட்கள் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா பண்ண மாதிரியே ரொம்ப ஸ்லோவா தான் அந்த அவங்களோட டிராவல் வந்து இருந்திருக்கு. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா அந்த சாங்கே 6 வந்து நிலவுல லேண்ட் பண்ணி ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிராவலும் பண்ணி நிலவுல வந்து தொலையிட்டு அதுல இருந்து இருக்கக்கூடிய மாதிரிகளை வந்து சேகரித்து கொண்டு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்கலன் அந்த ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு திரும்பி வந்து அந்த விண்கலத்தை சேர்க்குது. சாங்கே 6 அப்படின்ற இந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட 6வது பயணம். அதை குறிக்கிறதா நிலவுக்கு போறதுல இவங்க 6வது முறையா வந்து வெற்றி கண்டிருக்காங்க. ஸோ 6 முறை பயணம் மேற்கொள்ளதான் இது சாங்கே 6 அப்படின்னு இந்த பேர் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த முறை அவங்க போனா கண்டிப்பா சாங்கே 7 அப்படின்ற பேரை தான் அந்த ராக்கெட்டுக்கு சூட்டுவாங்க. ஸோ நிலவுல இருந்து சேகரித்து வந்த அந்த மாதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங்க்கு வந்து ஆராய்ச்சியாளர் எடுத்து போயிருக்காங்க. ஸோ அது அந்த ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது மூலியமா இதுல இருக்கக்கூடிய நிறைய தாதுக்கள் வந்து வளங்கள் வந்து அங்க இருக்கு அப்படின்றத கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய நீரானது ஐஸ் கட்டியா மாறி இருக்கலாம். ஸோ அப்படி நீர் இருக்குது அப்படின்றது ஊர்ஜிதமானா நீர் இருந்தாலே அங்க ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உயிரினங்கள் அங்க வாழக்கூடிய விஷயமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மறுபக்கத்துல அவங்க ஒரு ஆய்வு கூடவே அமைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா கூடிய விரைவில் நிலவுல வந்து ஒரு ஆய்வு கூட அமைக்கக்கூடிய அளவுக்கு சீனாவில் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் டஃப் போடுற அளவுல அவங்க இருக்காங்க அப்படின்றது ஒரு பேசும் பொருளா இருக்கு.
ஸோ இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள ஒரு குழுவையே அனுப்பி அங்க வந்து நம்ம வந்து ஒரு கட்டுமான பணியை மேற்கொண்டு அங்க ஒரு ஆய்வு கொடுத்தி அமைக்கணும்ன்ற முனைப்போட சீனா வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டெமிஸ் 3 அப்படின்ற அந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா 2026ல மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு ஒரு முறை அனுப்புறத முயற்சியில வந்து பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த ஆல்ரெடி அவங்க அறிவிச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை மீண்டும் 2026ல அமெரிக்கா அனுப்புறதா பிளான்ல இருக்கு. ஆனா 2030ல இவங்க ஒரு குழுவையே அனுப்புறேன்னு சொல்லிட்டு சீனா வந்து அந்த முனைப்போட இருக்காங்க. ஸோ இந்த ரஷ்யா, அமெரிக்கா, சீனா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மும்முனை போட்டியா இருக்கு. ஸோ எல்லாருமே சயின்டிஸ்ட் இது மாதிரி ஆராய்ச்சியாளர் பொதுப்படியானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல சமுதாய சிந்தனை உள்ளவங்க சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி நிலவுக்கு நாம போறோம் வரோன்றது மட்டும் இல்ல, அந்த நிலவில் இருக்கக்கூடிய வளங்களை நாம கையாளணும், அதை நாம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த போட்டி நடக்குது அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலோட கூற்றா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டியில நம்ம இந்தியாவும் வந்து கூடிய விரைவில் இணைஞ்சிரும். ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய முயற்சியில அவங்களும் இறங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்தியாவும் இந்த போட்டியில இருக்கும். ஸோ நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலமா இந்த விண்வெளி ஆராய்ச்சியில இஸ்ரோ வந்து பல சாதனைகளை பறிஞ்சிட்டு இருக்கு. நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு வெற்றி கண்டுட்டும் இருக்காங்க. ஸோ ராக்கெட்டை அனுப்பிட்டு திரும்பி உடனே திரும்பி வர அளவுக்கு கூட கெப்பாசிட்டி, அதாவது மற்ற நாடுகள்கிட்ட இல்லாம வேறுபட்டு நிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியா இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்றாங்க. இஸ்ரோ கூட நிலவுக்கு பாத்தீங்கன்னா மனிதர்கள் அனுப்பும் திட்டத்தை வந்து அவங்களும் கையில் எடுத்திருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் நம்மளுடைய இந்திய மக்களும் இந்திய விண்வெளி வீரர்களும் நிலவுக்கு போய் கால் தடம் பதிப்பாங்க, நம்ம தேசிய கொடியை நடுவாங்க அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ இந்த கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா பாத்தீங்கன்னா நிலவுக்கு வந்து இவ்வளவு போட்டி இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிலவுக்காக உலக நாடுகள் இந்த அளவுக்கு போட்டி போடுறாங்க, எதுக்காக ஏன்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு இதே மாதிரியான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.